நம்ம வாழ்க்கை உண்மையா? இல்லை, அது எல்லாமே ஒரு சூப்பர் கணினி சிமுலேஷனா? அதாவது நம்ம வாழ்க்கை யாரோ ஒருவரால் வடிவமைக்கப்பட்டு வேடிக்கை பார்க்கும் ஒன்றா? இது சினிமா கதை இல்லை. இது இப்போ உலகின் முன்னணி விஞ்ஞானிகள் விவாதிக்கிற ஒரு உண்மையான அறிவியல் கேள்வி. சரி, மெதுவாக போகலாமா? முதல்ல ஒரு சின்ன கேள்வி. நம்ம கனவு காணும் போதோ அந்த உலகம் உண்மையா இல்லையா? கனவுக்குள்ளே இருக்கும் போது அது 100% ரியல் மாதிரி தானே தெரியும். எழுந்த பிறகுதான் ஓ, அது கனவு தானே என்று நம்ம கூறுவோம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது ஒரு மெகா கனவா, ஒரு பெரிய கனவா? இப்போது சிமுலேஷன் தியரி இதன் அடிப்படையில் தான் கட்டியெழுப்பப்பட்டு இருக்குது. எளிய வார்த்தையில் சொன்னால், நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த கணினி ஒன்றால் இயக்கப்படுகின்ற ஒரு சிமுலேஷன் சொல்கிற கருத்து தான் இது. நம்ம எல்லாரும் இந்த சிமுலேஷனுக்குள்ளே தான் இருக்கிற கேரக்டர் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்பீங்க. முதலாவது விஷயம், கணினியின் வளர்ச்சி. 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் கூட சரியாக இல்லை. இன்றைக்கி 3D உலகங்கள், VR, AI கேரக்டர்ஸ், முழு நகரங்களே சிமுலேஷனில் உருவாக்கி இருக்கிறோம். அப்படின்னா இன்னும் 1000 வருடத்துக்கு முன்னாடி போனால் ஒரு முன்னேறிய நாகரிகம் ஒரு முழு பிரபஞ்சத்தையே சிமுலேட் பண்ண முடியாதா? அதாவது 1000 வருடத்துக்கு பின்னாடி போனால். இரண்டாவது, பிரபஞ்சத்தில் கணித இயல்பை பார்க்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கணித இயல்பு. நம்ம உலகம் முழுக்க கணித சட்டங்களால் தான் ஓடுது. ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு சக்தியும் ஒரு சமன்பாடு போலவே நடக்குது. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ரியாலிட்டி பிஹேவ்ஸ் லைக் கோட் என்று சொல்லி. அதாவது இந்த உலகம் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தானே நடந்து கொண்டிருக்குது. அதை ஆதாரமாக காட்டுறாங்க. அடுத்தது, மூன்றாவது, குவாண்டம் ஃபிசிக்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு துகளை நாம் பார்க்கும்போது மட்டும்தான் அது ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்காத போது அது எல்லா இடத்திலும் இருக்கலாம். அதற்கான சாத்தியம் உண்டு. ஒரு வீடியோ கேம் மாதிரி இல்லையா இந்த விடயங்கள்? நீங்கள் பார்க்காத இடங்கள் ரெண்டர் ஆகாது. பார்த்தவுடன் தான் அது உருவாகும் அல்லவா வீடியோ கேமில்? அதாவது விளையாடும் போது தானே, ஒரு வீடியோ கேமை நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தால் நீங்கள் விளையாடும் போது தான் அந்த நகரங்கள், அந்த கேரக்டர்கள் எல்லாம் உருவாகிறது. அது விளையாடாத நேரம் உருவாகவில்லை அல்லவா? அது மாதிரி தான். அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தேவைப்படும் போது மட்டும்தான் ரெண்டர் ஆகின்றதா, அதாவது வருகின்றதா, இயல்பிற்கு வருகின்றதா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக நான்காவது ஒரு விஷயம் இருக்கின்றது. அதுதான் யூனிவர்ஸ் ரிசல்யூஷன் லிமிட் என்று கூறுவாங்க. நம்ம உலகத்தில் ஒரு மேக்சிமம் லிமிட் இருக்குது. அதுக்கு கீழே நம்ம எதையுமே காண முடியாது. அதாவது ரியாலிட்டி ஹேஸ் பிக்சல்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இல்லையா? இப்போ ஒரு பெரிய கேள்வியை கேட்போம். நாம் சிமுலேஷனில் தான் வாழ்கிறோம்னா யார் இதை இயக்குறது? 2 சாத்தியங்கள் உண்டு. ஒன்று, மிக முன்னேறிய ஒரு நாகரிகம், மனிதனை விட மிக முன்னேறிய ஒரு நாகரிகம். இன்னொன்று, நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு மேல்நிலையான அறிவு, ஒரு கணனியை பயன்படுத்தக்கூடிய அறிவு. ஆனால் விஞ்ஞானம் இதை கடவுள்னு சொல்ல வரலை. இது சிம்பிளி அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்று தான் விஞ்ஞானம் கூறுது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், நாம் சிமுலேஷனில் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லையா? நீங்கள் ஒரு வீடியோ கேம் கேரக்டர்னு வைத்துக்கொள்ளுங்க. அந்த கேரக்டருக்கு வலி உண்மையாக இருக்கும், மகிழ்ச்சி உண்மையாக இருக்கும், தேர்வுகள் உண்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் நாமும். ரியாலிட்டி சிமுலேட்டட் ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் தான். நாம் சிமுலேட்டட் ஆனால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் தான். இன்னும் ஒரு விஷயம், நம்ம இறந்த பிறகு என்ன, சிமுலேஷன் முடிஞ்சு விடுமா, கேம் ஓவர் ஆகுமா? இது விஞ்ஞானத்துக்கும் வெளியே போகும் கேள்வி. அதனால் விஞ்ஞானம் இதற்கு பதில் கூறுவது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, நம்ம வாழ்க்கை எப்படி உருவானாலும் நம்ம செய்கிற முடிவுகள் உண்மையானவை. அதனால் நாம் சிமுலேஷனில் இருந்தாலும் நல்ல மனிதராக வாழ்கிறது, அறிவை தேடுறது, மற்றவங்களுக்கு உதவுறது
உதவுவது இவையெல்லாம் தான் அர்த்தமாக உள்ளவை. ஆகவே கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம சிமுலேஷனில் இருக்கிறோமா? விஞ்ஞானம் சொல்கிற உண்மையான பதில் நமக்கு இன்னும் தெரியலை என்பது தான். என்றாலும் சிமுலேஷனில் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது என்று தான் இந்த விஞ்ஞானம் கூறுகிறது. ஆகவே இது மாதிரியான இன்னும் உங்களை சிந்திக்க தூண்டும் விஞ்ஞான ரீதியான வீடியோக்களை நம்ம இதே மாதிரி இந்த சேனலில் கொண்டு வருகிறோம். எனவே தயவு செய்து நம்முடன் இணைந்திருங்க. நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.